ஷேய் எப்பா விஷ்ணு பிரம்மா கையை கட்டுற கணக்கு உனக்கு இன்றைக்கி ஒரு கணக்கு தான் புரியுதா. அடுத்தாப்பில் கையை கட்டின கணக்கு ஒரு நாள் கணக்கு கொடுப்பார். எவன் கட்டினா எவனை கட்டியிருக்கோம். அரசியல்வாதியிலேருந்து கீழே பல கோடி பூரா எல்லாம் அனைத்தும் பூமியை பாழாக்கின வரைக்கும் கணக்கு கொடுப்பார். இன்றைக்கி ஒரு கணக்கு உனக்கு கொடுத்தாகணும். இந்த கணக்கு சரியா. அரசியல்வாதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி குடும்பம் வரைக்கும் கையை கட்டிட்டார்ப்பா. மந்திரத்தால் கட்டிட்டார். முதலமைச்சர், மந்திரி, எம்எல்ஏ, கீழே பஞ்சாயத்து போர்டு, எல்லாம் எம்பி, பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, அங்கே டெல்லியில் இருக்க அனைத்து மந்திரியை பூரா கையை காலை கட்டிட்டார். கையும் இப்போ இன்றைக்கி கையை கட்டிருக்காருப்பா. அவனுக்கு கை எழுத்து வராது, நாசம் பண்ணி வச்சுட்டான்ல. அதனால் உன்ட்ட கணக்கு கொடுத்தாச்சு. நீ போய் எல்லாவனையும் ஏற்று பார்த்துரு. கணக்கு போட்ட கணக்கு இன்றைக்கி போட்டதில் எல்லாம் ஏற்று பார்த்து அவனை பூரா கையை கட்டிட்டார். நீ போய் கையை ரெண்டும் ஆட்டி விட்டுரு. உனக்கு பின்னாடி நேற்று பொழுதாக சுற்றினா எத்தனை மணிக்கு 4:30 டைம் கரெக்டாக சுற்றி பார்த்தியில்ல. புரோக்கர் பூரா எப்படி கரெக்டாக உள்ளே வந்து அவர் மந்திரத்தை கட்டிக்கிட்டு இருக்கார். கை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கையில் உள்ளே வந்துட்டான். அப்போ அந்த மந்திரம் கரெக்டாக உள்ளே அவன் வீசி வாங்கிட்டு போயிட்டான் புரோக்கர். நீ இவனு வந்தவனை பூரா ஏற்று பார்த்து ஆட்டி விட்டு சரியா. இது பூரா கடைசி சத்தியவாதி கணக்கு. இது வந்து தப்புக்கு மேலே தப்புக்குள்ளே வாரான். அவன் கேள்வி எப்படி கேட்கான்? எப்படியப்பா காக்கா நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த சொல்லு. எப்படி பத்திரம் ஓம் பேரில் இருக்கான்னு கேட்கான். எப்படி ஈஸ்வரன் மகன் மேலே அவர் மேலே பத்திரம் வச்சு உள்ளே வழக்கு ஆடிக்கிட்டு இருக்கார். அவர் கடவுள் ஆடிக்கிட்டு இருக்கார். இவன் எவ்வளோ சேட்டை பண்ணுதான். அதான் அங்கிட்ட வந்து சொல்லலாம், என் மேலேடா கேஸு, அவர் போட்டு கேஸு ஆடிக்கிட்டு இருக்காரு, நீ அவர்கிட்ட மோதுறா அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு எங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். ஈஸ்வர மகன், எங்கள் அண்ணன் மகன், புரியுதா. அப்போ உள்ள தாட்டியமாக வரான். அப்போ காவல்துறை என்ன சொல்லுதான், காவல்துறையில் இருக்குது ஒழுங்காக போன்னு சொல்லுதான். இவன் புரோக்கர் என்ன சொல்லுதான், காவல்துறையாவது சுண்ணியாகுதுங்க. அப்போ எவ்வளோ பெரிய அசிங்கமான வார்த்தை பேதான், இயல்பான வார்த்தை பேதான் புரோக்கர். எப்பா இந்த கணக்கு அசிங்கமான போலியமாக பேசுகிற மானிட பிறவி உன் கையில் தான் கொடுக்கணும். உன் கணக்கில் தான் நாங்கள் கொடுக்கணும். உன் கணக்கில் தான் நாங்கள் எடுக்கணும். இந்த கணக்கு கொடுக்கணும். அவன் நாங்கள் 3 வாரம் நிற்கும். என்ன வார்த்தை பேதான், இதுதான் தப்பு நீ பேதான். கணக்கு காவல்துறை அதிகாரி கேட்டுக்கோப்பா. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் காவல்துறை அதிகாரி கேட்டுக்கோ. காவல்துறை ஒரு ஓட்டு முத்திரை போடுறத இந்த வார்த்தை விடுதான். அப்போ என்ன அர்த்தம்? அடுத்தாப்பில் கோர்ட்டில் சொல்லுதான், என்னம்மா ஈஸ்வரமே கோர்ட்டில் வழக்காடுது எதுக்கியா நீங்கள் முடிஞ்சு அங்கே போய் மாற்றிட்டு நீங்கள் அங்கே பத்திரம் போட்டேன் வாட்சனை போய் பார்த்துக்கோங்க. ஏங்க ஒரு வார்த்தை கோர்ட்டாவது மயிராகுதுங்க. அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் வெளியில் 3 வாரம் நிற்கும். அப்போ இந்த வார்த்தை பேசலாமா? மானிட பிறவி இந்த வார்த்தை பேசலாமா? அப்போ கடவுள்கிட்ட அவருக்கு முன்னாடி அப்போ எவ்வளோ தப்பு செஞ்சுருப்பான், எவ்வளோ இயல்பான வார்த்தை பேசியிருப்பான், எவ்வளோ தப்பு, எவ்வளோ ஓலியமாக நடந்திருப்பான், எவ்வளோ இந்த 2 கையை வச்சு 2 காலை வச்சு என்ன அசிங்கம் பண்ணியிருப்பான். இது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ இது வந்த புரோக்கர் பூரா இவ்வளோ பெரிய தப்பு செய்தான். அப்போ புரோக்கரே இவ்வளோ தப்பு செஞ்சா அப்போ இடம் வாங்குறவன், கொடுக்குறவன், போகிறவன் எவ்வளோ தப்பு செய்வான். இது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த வார்த்தை பேசலாமா? கோர்ட்டு அவமதிப்பு, காவல்துறை அவமதிப்பு. காவல்துறை அதிகாரி கேட்டுக்கோப்பா, தலைவாய்புரம் செட்டியார்பட்டி கணக்கு கொடுக்கணும். வந்த கணக்கு நாங்கள் கணக்கை விட்டுருவோம். அது நீ எடுக்கியோ எடுக்கலையோ இதான் கணக்கு போட்டாச்சு. பத்திரம் போட்டவன் தாப்பன் போகணும். இவன் அங்கேருந்தே டெலிஃபோன் மூலியமாக பேசுதான். அந்த இடத்த பாரு, இந்த எங்களுக்குள்ளே போய் பாரு அப்படிங்க. தாப்பன் போகணும். ஏற்கனவே உள்ள காவல்துறையில் இருக்குது. இவன் ஒரே வார்த்தை, எனக்கு கவர்மெண்ட் லாயர், எங்கள் சிலுவத்தில் அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சிட்டான். அதனால் கவர்மெண்ட் லாயராக இருக்கனால இவன் ஆட்டத்தில் நிற்கான். இது காவல்துறை அதிகாரி எடுத்து பார்த்துக்கோ. அவனை கூப்பிட்டு வாணி பண்ணிக்கோ. சாமி கடவுள் கைலாசத்துலேருந்து கணக்கு ஓப்பன் ப்ளஸில் சனி கையில் இருந்தால் வரும். ஏன்னா அசிங்கமாக பேசுகிறது, ஓலியமாக பேசுகிறது, தப்பாக பேசுகிறது இவர் சனி 8 நாட்டு சனி கையில் இருந்தால் கொடுக்க முடியும். எவ்வளோ பெரிய தப்பு பேதான். எப்படி இது ஒரு வார்த்தையாப்பா? இது ஒரு வார்த்தையா? அப்போ காவல்துறை எவ்வளோ அவமதித்து புரோக்கர்லேருந்து எவ்வளோ பேர் நான் ஓடுதான். கொஞ்சமாவது யோசித்து பாருப்பா. கிராமத்தில் இந்த வந்த கிராமத்தில் அவங்க காவல்துறை வேலை பார்க்கான், புரியுதா. இராணுவத்துலேயும் வேலை பார்க்கான். அப்போ அவங்களுக்கு தெரியணும்ல, என்னடா நம்ம ஊருக்குள்ளே இப்படியா போய் ஐயாட்ட போய் பேசுதான், கடவுள்கிட்ட போய் இப்படி எதுக்கு இந்த தப்பு செய்கிறது அவங்களுக்கு தெரியணும்ல. நாளைக்கு பிடிச்சி அடிக்கையில் அவன் ஊருக்குள்ளே இருக்கிற கூட கணக்கு பார்க்க மாட்டான். தப்பு செஞ்சால எங்கிட்ட அடி வாங்கலான்னு அடி கொடுப்பான். முக்கால் சத்தியம். அதான் முள்ளால் எடுப்பார் ஐயா, கடவுளே எடுப்பார். முக்கால்